தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியிருக்கும் புதிய நடைமுறையை மாற்ற வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ ஆகிய இருவரும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய RS பாரதி, வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்றும், வாக்கு இயந்திரங்கள் மீது எழுந்துள்ள சந்தேகத்தை போக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளது எனவும் கூறியுள்ளார். VVPAT பயன்படுத்தும் நடைமுறையை தேர்தல் ஆணையம் மாற்றுவதில் சந்தேகம் எழுந்துள்ளது என்ற பாரதி, வாக்கு இயந்திரங்களில் கடந்த முறை செயல்படுத்தப்பட்ட நடைமுறையையே இந்த முறையும் பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சரத்தை தேர்தல் ஆணையம் புகுத்திருக்கிறது. அதாவது இதுவரையில் ஜெனரேஷன் 1, ஜெனரேஷன் 2 என்றுதான் இருந்தது. ஜெனரேஷன் 3 என்ற ஒன்றை புதிதாக இந்த தேர்தலில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இது கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் செக்ஷன் 49(t)க்கு எதிரானது என்பதை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜெனரேஷன் 3 என்பது கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸுக்கு புறம்பானது என்று சுட்டிக்காட்டிய போது அவர்கள் தலையை அசைத்துக் கொண்டார்களே ஒழிய அதற்கு உரிய பதிலை இதுவரையிலே வராத காரணத்தினால் நாங்கள் அது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றோம். தொடர்ந்து பேசிய NR இளங்கோ, தேர்தலை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் நடத்துவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளதோ அதை வழக்குகள் மூலமாக செய்வது அரசியல் கட்சியின் கடமை. அதை திமுக செய்து வருகிறது என்றும் கூறியுள்ளார். இந்த வழக்கு உட்பட எல்லா வழக்குகளிலுமே தேர்தலை சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் நியாயமாகவும் நடத்தணும். அதற்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்கோ அதை இது போன்ற ரிட் மனுக்கள் மூலமாகவும் ரெப்ரசன்டேஷன் மூலமாகவும் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சியோட கடமை. அந்த கடமையை தான் அமைப்பு செயலாளர் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும்.